2026ல யாரு சிஎம் ஆக போறாங்க அப்படிங்கான ரேஸ் வந்து இப்பவே தமிழகத்துல ஆரம்பிச்சிருச்சு. அதுல ஒரு விஷயமா நடந்தது தான் இந்த கேம்பெயின், இந்த ரோட் ஷோ, இந்த மாநாடு. இந்த கேம்பெயின்ல நடந்த ஒரு துயர செய்தி தான் வந்து கரூர்ல 41 பேர் வந்து இறந்து போனது. இத ஒட்டி மெட்ராஸ் ஹைகோர்ட்ல நெறைய கேஸஸ் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. டிவிகே தலைமையிலயும், பிஜேபியோட தலைமையிலயும் கேஸ் போயிட்டு இருந்துச்சு. ஓகேவா? இதுல இப்ப டிவிகேவோட ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து என்ன சொல்றாங்க, ஒரு 4 பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்ல டிவிகே தலைவர் விஜய் எங்க போனாரு? அவர் ஏன் அந்த இடத்துக்கு இன்னும் வரவே இல்ல? அப்படிங்கிற மாரி கேள்வி கேட்கறாங்க. அவர் வரலினாலும் 2ஆம் கட்ட, 3ஆம் கட்ட தலைவர்கள் எங்க போனாங்க? அப்படிங்கிற மாரி கேள்வி கேட்கறாங்க. செகண்ட் பாயிண்ட்டா என்ன சொல்றாங்கன்னா, ஆன்டிசிபேட்டரி பெயில் எல்லாம் குடுக்க முடியாது. புஷி ஆனந்த், நிர்மல் குமாருக்கு வந்து குடுக்க முடியாது. அவங்க அரெஸ்ட் ஆகணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிபிஐ ப்ரோப் வைக்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி ஸ்டேட் கவர்ன்மெண்ட் வந்து ஒரு நபர் ஆணையம் அமைச்சு வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எல்லாம் பண்ண முடியும். உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா, நீங்க மதுரை கோர்ட்ட வந்து நாடி ஒரு மேல்முறையீடு பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் யார் தலைமையிலன்னு பார்த்தீங்கன்னா, சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீஸரான அஸ்ரா கார் அவரோட தலைமையில வந்து அமைச்சு நடக்க போகுது. அவர் எந்த ஒரு சார்பு இல்லாம வந்து முடிச்சு குடுப்பாரு இந்த கேஸ அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா தமிழகத்துல இப்ப நடந்துட்டு இருக்க இந்த எலக்ஷன் ரேஸ பத்தி தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமக்களும் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழ கமெண்ட் பண்ணுங்க.